ஹாய் நண்பர்களே, எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் வேணுங்க பாலகிருஷ்ணன் பேசுகிறேன். அதாவது பார்த்தீங்கன்னா, வாழ்க்கையில் வந்து நிறைய பேர் வந்து ஜெயிச்சிருக்கிறாங்க. ஸோ வாழ்க்கையில் வந்து ஜெயிக்கிறதுக்கு வந்து சில முக்கியமான காரணங்கள் நிறைய இருக்குது. அதை ஒன்றா பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா, மேனிஃபெஸ்டேஷன் அப்படிம்பாங்க. மேனிஃபெஸ்டேஷன் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வந்து காலையில் எந்திக்கிறதுலேருந்து நம்ம வந்து செய்கிற கடமைகள் வர எல்லாத்தையும் வந்து காலையில் வந்து நம்ம வந்து மேனிஃபெஸ்டேஷன் பண்ணாலே நம்ம காலையில் என்ன நினைக்கிறோம் அப்படிங்கிறது இருந்தாலே வந்து கண்டிப்பாக வாழ்க்கையில் ஜெயிக்கலாம். அது ஒன்று இருக்குது. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பேர் நம்ம வந்து கண்கூட காண்கிறோம், பார்க்குறோம். அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா வந்து வாழ்க்கையில் நிறைய பேர் ஜோதிச்சிருக்கிறாங்க. அதில் வந்து நிறைய சீக்ரெட்ஸ் இருக்குது. அது என்ன சீக்ரெட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு அவங்க வந்து தன்னை நம்புகிறாங்க. இன்றைய இளைய சமுதாயத்துக்கு நான் ஒன்று சொல்கிறேன். குழந்தைகளே, நீங்கள் வந்து வாழ்க்கையில் வந்து வெற்றி பெறணும்னா ஃபஸ்ட் வந்து லிசனிங் ஸ்கில் வந்து உங்களுக்கு வந்து அதிகமாக இருக்கணும். அதாவது ஒருத்தவங்க வந்து எந்த நிலைமையில் அது கேட்குற நிலைமையில் இருக்கிறாங்களோ அவங்க தான் தலைமை தாங்கும் பண்புக்கு வருவாங்க கண்டிப்பாக. எனக்கு தெரிஞ்சு என்னுடைய காது வழியே செவி வழியே கேட்ட ஒரு செய்தியை சொல்கிறேன். ஒரு குழந்தை இருக்குது. அந்த குழந்தை பார்த்தீங்கன்னா வந்து அவங்க வீட்டுக்கு அந்த குழந்தை பார்த்தீங்கன்னா ஸ்கூல் போய்ட்டு வரும். டெய்லி ஸ்கூல் போய்ட்டு வரும். அது பையனாக இருக்குன்னு வச்சுக்கலாமே. அந்த பையனை எடுத்துக்கிட்டுமே ஒரு பையன் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் போய்ட்டு வரப்பில் போயிட்டு வந்த பிறகு பார்த்தீங்கன்னா மதியம் ஆகுது. ஸோ மதியம் வந்து வயிறு பசியோடு வரப்பில் வயிறு பசியோடு வந்தாலுமே அவங்க அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா வந்து அந்த பையனை சாப்பாடு இருக்குது அங்கே சாதம் மட்டும் வடிச்சு வச்சுருப்பாங்க. அதை வந்து நீயே தம்பி வறுத்துக்கோ, உனக்கு தேவையானதை வந்து அந்த தொடுகறி நீயே பண்ணிக்கோ அப்படிம்பாங்க. ஸோ தொடுகறி பண்ணணும். அதுக்கப்புறம் மேலே வந்து மொட்டை மாடியில் துணி காய் போட்டிருப்பாங்க, அதையும் எடுக்கணும். பக்கத்து வீட்டில் ஏதாவது மாவு ஏதாவது அரைச்சி கொடுத்துருப்பாங்க, அதையும் வாங்கணும். இந்த மாதிரி வந்து ஒரு அரை மணி நேரம் தொடர்ந்து வந்து அந்த பையனை வேலை வாங்குவாங்க. பார்த்தீங்கன்னா அந்த பையன் வந்து சரியான வயிறு பசி வந்திருப்பாப்புல. ஆனால் இருந்தாலும் வந்து அம்மா சொல்கிறத வந்து அந்த பையன் வந்து தொடர்ச்சியாக கேட்குறாங்க. கேட்க என்ன ஆகுதுன்னா, ஸோ டெய்லி இந்த மாதிரி ஒரு நாள் நிகழ்ச்சிகள் கிடையாது. டெய்லி கேட்க என்ன ஆகுதுன்னா வந்து அந்த பையனுக்கு வந்து கேட்கும் திறமை அதிகமாகிடுது. ஸோ லிசனிங் ஸ்கில் என்ன இந்த மாதிரி அதிகமாகுதுன்னா காரணம் என்னென்னா வந்து அவங்களுக்கு வந்து தலைமை தாங்கும் பண்பு வந்து கண்டிப்பாக ஆட்டோமேட்டிக்காக வரும். ஸோ அதாவது வந்து ஒரு லீடர்ஷிப்னு சொல்கிறோம்ல, அது கண்டிப்பாக அவங்களுக்கு உண்டு. ஸோ இந்த மாதிரி அவங்க கேட்டு வந்து பழகி என்னாச்சுன்னா வந்து நாளடைவில் வந்து அவங்க பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டீமை வந்து வழிநடத்தக்கூடிய பண்பு அவங்களுக்கு வந்துருச்சு. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து அவங்க வந்து ஒரு பெரிய பேச்சாளராக இருக்கிறாங்க. அவங்க வந்து இந்தியா மட்டும் இல்லை, ஸோ வெளிநாடுகளில் நிறைய நாடுகளில் வந்து பேசுகிறாங்க, இது பண்ணுறாங்க. ஸோ அவங்க பேச்சு கேட்க வந்து லட்சக்கணக்கான பேர் இருக்கிறாங்க. ஸோ நான் எதுக்கு சொல்கிறேன்னா வந்து நம்ம குழந்தைகளை வந்து கண்காணிங்க. குழந்தைங்க என்ன பண்ணுறாங்க, எது பண்ணுறாங்கன்னு கண்காணிங்க. ஸோ குழந்தைகள் வந்து பொறுமை என்னன்னு சொல்லி கற்றுக் கொடுங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்கள வந்து கேட்கக்கூடிய தன்மையை வந்து அதிகப்படுத்துங்க. அது இல்லாமல் வந்து ஒரு பொருள் கேட்டாங்கன்னா உடனே வாங்கி கொடுக்காதீங்க. அதை வந்து 2 நாள் வந்து 3 நாள் ஆகும்னு சொல்லி சொல்லுங்கள். ஸோ அந்த பொருளுடைய புரிதலை வந்து அவங்களுக்கு வந்து உணர்த்துங்க. அது இல்லாமல் வந்து கஷ்டமாக என்ன அப்படிங்கிறது சொல்லிக் கொடுங்க. ஸோ இதெல்லாம் இருந்துச்சுன்னா ஸோ நம்ம வந்து வசதியாக இருக்கலாம், வசதி இல்லாமல் இருக்கலாம், அது ரொம்ப 2வது உள்ள விஷயங்கள். ஸோ இதெல்லாம் வந்து இருந்துச்சு அந்த குழந்தைங்களுக்கு நம்ம கற்றுக் கொடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட் வந்து மனிதம் அப்படிங்கிறது ஒன்று வரும். மனிதம்னா யார் இடத்துல எப்படி பேசணும், யார்கிட்ட வந்து எந்த இடத்துல எப்படி நடக்கணும் அப்படிங்கிறத ஒரு சிறந்த பண்பு வரும். ஸோ அந்த மனிதம் அப்படிங்கிற ஒரு சிறந்த பண்பு வந்தாலே ஆட்டோமேட்டிக்காக அந்த வளர்ச்சியை பார்த்திங்கன்னா அவங்கள எங்கேயோ தூக்கி வச்சுருக்கலாம். டாக்டர் ஆகலாம், வக்கீல் ஆகலாம். ஸோ டாக்டர், வக்கீல் அது ஒரு தொழில் தான். இருந்தாலும் வந்து நிறைய தொழில்கள் இருக்குது. ஸோ அவங்க ஏதாவது ஒரு தொழிலில் வந்து அவங்க டாப்பாக வரலாம். அந்த மாதிரி வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது வந்து குழந்தைங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். இதுக்கும் மேனிஃபெஸ்டேஷனுக்கும் என்ன வித்தியாசம், என்ன கனெக்ஷன் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து இருக்குது. ஏன்னா முதல்ல வந்து அடிப்படையே வந்து புரிதல். ஸோ நம்ம வந்து ஒரு வேலையை வந்து லிசனிங் ஸ்கில்லை வந்து நம்ம வந்து அதிகப்படுத்தும் போது என்ன ஆகுது அப்படின்னா வந்து நமக்கு வந்து காலையில் எந்திக்கக்கூடிய திறன் வருது. ஸோ காலையில் எந்திக்கக்கூடிய திறன் வரும்போது என்ன ஆகுனா வந்து நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா வந்து அதை எப்படி பண்ணணும், ஏது பண்ணணும் அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து ஒரு பழக்கவழக்கங்கள் வருது. ஸோ தொடர்ந்து வந்து ஒரு மண்டலம் அப்படிம்பாங்க. ஸோ 23 நாள் 24 நாள் அது தொடர்ச்சி நம்ம செய்யும்போது என்ன ஆகுனா நம்மளுடைய வாழ்க்கைகள் மாற்றங்கள் ஏற்படும். ஸோ அந்த மாற்றங்கள் என்ன ஆகுதுன்னா வந்து ஒரு மனுஷனை பெரிய லெவலில் எங்கேயோ ஏதோ ஒரு பொசிஷனில் ஹையர் பொசிஷனில் தூக்கி வைக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கும்போது பார்த்திங்கன்னா வந்து சுந்தர் பிச்சை அவங்க இருக்கிறாங்க. ஸோ அவங்களாம் வந்து ஃபஸ்ட்டு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா வந்து ஆரம்பத்தில் வந்து எவ்வளோ ஸ்டேஜில் கஷ்டப்பட்டுருக்காங்க. மதுரையில் பிறந்தால் கூட அவங்க வந்து சாதாரணமாக ஒன்றும் வந்து நம்ம வந்து ஐஐடி கரெக்ட்பூர்லாம் வந்து அவங்களுக்கு வந்து சீட் ஒன்றும் கிடைக்கல. கஷ்டப்பட்டுருக்கிறாங்க. சென்னையில் நிறைய படிச்சிருக்கிறாங்க. சென்னையில் வந்து ஒரு சின்ன வீட்டில் வந்து வாழ்ந்துருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய ஸ்ட்ரகிள்லாம் அவங்க வந்து கடந்து தான் பார்த்திங்கன்னா வந்து அமெரிக்காவுக்கு போயிருக்காங்க. அமெரிக்காவுக்கு சிலிக்கான் வேலி போயிருக்காங்க. ஸோ இந்த கம்பெனியில் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்காங்க கூகுள்லேயே. இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா வந்து சின்ன ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா வந்து அவங்க CEO அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு போஸ்ட் அடைஞ்சிருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒருத்தருடைய வாழ்க்கை வரலாற்றுலேயும் நம்ம என்ன சொல்ல வந்து இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள் சொல்லிட்டே போகலாம். ஸோ இந்த மாதிரியாக வீடியோக்கள் நம்ம தொடர்ச்சியானா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றொரு வீடியோ வந்து உங்களை சந்திக்கிறேன். அதுவரை வந்து உங்களிருந்து விடுபடுறது உங்கள் நண்பன் வெள்ளிங்க பாலசன். தேங்க்யூ.